ஊர்லேருந்து வரும்போது வேர்க்கடலை நல்லா இந்த மாதிரி உரிச்சே நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா, அதனால் அதை அப்பப்போ ஊற வச்சு எடுத்துக்கிறது. ஏன்னா அந்த வேர்க்கடலையே ஒரு அரை நாள் ஃபுல்லாகவே உட்காந்து உரிச்சிட்டு இருந்தேன். காஞ்ச வேர்க்கடலை மேக்ஸிமம் வறுத்துட்டு அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுப்பேன். ஃப்ரைட் ரைஸில் போடணும் அப்படின்னா அப்போ மட்டும் நல்லா வறுத்துக்க வேண்டியதான். மற்ற டைமில் இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டுக்கிறது. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு கூடவே ரைஸையும் ஊற வச்சாச்சு. இன்ஸ்டாமார்ட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துருச்சு. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஷாக்கு. ஏன்னா இது நான் ஆர்டர் பண்ணவே இல்லையே, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. நிறைய திங்ஸ் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். போட்டிருந்ததே ஒரு 4 திங்ஸ் தான். தெரியல, ஏதோ மாற்றி போட்டுட்டேன் போல. சரி ஓகே வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு பள்ளிப்பாளையம் சிக்கனும் அது கூடவே சாம்பார் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்காக மிளகாய் எல்லாமே எடுத்து அதில் உள்ள சீடு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்டான தேங்காய். எனக்கு அந்த சிக்கனை விட இந்த தேங்காய் தான் ரொம்பவே பிடிக்கும். நல்லா மெல்லிஸாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் கூடயே ரசமும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான், சின்ன விலாகில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.